அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் வீடியோ தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல சாரி, நம்ம லாஸ்ட் ஷெட்யூல் போட்டதில் ஒரு 2 days பெண்டிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் சம் சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இக்கட்டாக இருந்ததால பண்ண முடியல. அதனோட தொடர்ச்சியாக நம்ம இந்த வீக்கில் அதை நம்ம முடிக்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ என்னைக்கு எந்தெந்த டெஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம மார்னிங்கை பொறுத்தவரையிலும் மார்னிங் 5 மணிக்கு நம்ம தமிழ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முதல்ல 6th புக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ +1 புக்கு வரலும் போயிட்டு இருந்தாங்க சூப்பரா. அந்த டைம்ல தான் சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ சிலபஸை சேஞ்ச் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், சிலபஸ் வைஸாக மாறி வந்துட்டோம். ஓகேங்களா? அதே போல ஈவினிங் 9:30க்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜிஎஸ் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சமூக அறிவியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். சமூக அறிவியல் பொறுத்தவரையிலும் அதுவும் 6th புக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 10th புக்கை முடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ சிறப்பாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பாடமும் ஒவ்வொரு இயலும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கூடவே வரவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரிங்களா? சரி, இந்த வீக்குக்கான அந்த டெஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்போ சொன்ன போல மார்னிங் டெஸ்ட்னாலே தமிழ் தான், ஈவினிங் டெஸ்ட்னாலே ஜிஎஸ் தான். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. மார்னிங்னா 5 மணி, ஈவினிங்னா 9:30. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, 23/12/2024 திருக்குறள்ல அரண் வலியுறுத்தல் மற்றும் ஈகை. ஸோ இது காலையில நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். இப்போ 23/12/2024 ஈவினிங் 9:30க்கு. ஓகேங்களா? ஸோ 9:30 PM நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல புவியியல் இருக்கக்கூடிய 5வது லெசனான இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஓகேங்களா? இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஆல்ரெடி நம்ம 4 lessons நம்ம பார்த்துட்டோம். ஸோ 5வது லெசன் பார்க்குறப்ப இந்த 4 லெசன் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தான் நம்ம 5வது லெசன் பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து நம்ம 24/12/2024. ஓகேங்களா? ஸோ நாளை காலை 5 மணிக்கு பார்த்துட்டோம். நம்ம திருக்குறள் தான் 2 அதிகாரமா ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுல பெரியோரை துணைக்கோடல் மற்றும் வினைச்செயல் வகை, பெரியோரை துணைக்கோடல் மற்றும் வினைச்செயல் வகை, இந்த 2 அதிகாரத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அதே 24/12/2024 அன்னைக்கு 10th புவியியல் இருக்கக்கூடிய 6வது லெசனான தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடோட இயற்கை பிரிவுகள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஜியாகிரபி பொறுத்தவரைக்கும் 10th ஜியாகிரபி ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 5 question அப்படின்னு சொன்னதால பார்த்தா நம்ம என்ன பண்ண போறோம், 10th ஜியாகிரபி இன்னும் தெளிவா படிச்சிட்டாலே போதும். அதில் நம்ம அதிகமான கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ 10th புவியியல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் நம்ம என்ன பண்ண போறோம், 24/12/2024 9:30க்கு நம்ம பார்த்துட போறோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா 25, ஸோ கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மார்னிங் 5 மணிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திருக்குறள்ல அவை அஞ்சாமை மற்றும் கண்ணோட்டம், அவை அஞ்சாமை மற்றும் கண்ணோட்டம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். திருக்குறள்ல இந்த 2 அதிகாரங்கள் அன்னைக்கு தேர்வு. சரிங்களா? ஸோ அதே 25/12/2024 10th புவியியல் இருக்கக்கூடிய கடைசி லெசனான தமிழ்நாடு மானுட புவியியல், தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படின்ற பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ புவியியல் கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்க அடுத்து 26/12/2024 திருக்குறள் நம்ம பார்க்க போற 2 அதிகாரங்கள் அன்புடைமை மற்றும் கல்வி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு 2 அதிகாரமும் பார்க்கறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு முன்னால பார்த்த அதிகாரங்களையும் நீங்க ரிவிஷன் பண்ணி வரணும். ஸோ அதுல நம்ம என்ன பண்ணுவோம், கேள்விகள் நம்ம கேட்போம். ஓகேங்களா? அப்போ திருக்குறள் அன்புடைமையும் கல்வியும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அதே 26/12/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10th புவியியல் இருக்க மொத்தம் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துட்டு போறோங்க. ஓகேங்களா? அப்ப 26/12/2024 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இப்பத்துல இருந்தே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இருக்கக்கூடிய 7 லெசன்ஸை நீங்க என்ன பண்ணுங்க, திருப்பி நீங்க ஏற்கனவே பார்த்த லெசன்ஸை மறுபடியும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்து 27/12/2024. ஓகேங்களா? ஸோ 27/12 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 5 மணிக்கு நம்ம நடுநிலைமை மற்றும் கூடா ஒழுக்கம், நடுநிலைமை மற்றும் கூடா ஒழுக்கம் அப்படின்ற இந்த 2 அதிகாரங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம், அன்னைக்கு காலையில மாறல 5 மணிக்கு நம்ம பார்க்க போறோங்க. ஓகேங்களா? அதே 27/12/2024 10th சிவிக்ஸ் குடிமையல் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா வெற்றிகரமா வரலாறு பார்த்து முடிச்சோம். அதே போல புவியியல் 7 லெசன் பார்த்து முடிச்சோம். அது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 10th அரசியலமைப்பு, 10th புக்கை பொறுத்தவரைக்கும் அரசியலமைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான். ஸோ முதல் பாடமான இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற பாடத்தை நம்ம 27/12/2024 அன்னைக்கு 9:30க்கு நம்ம பார்க்க போறோம். அதே 28/12/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்கக்கூடிய 2 அதிகாரமான கல்லாமை மற்றும் செங்கோன்மை. ஓகேங்களா? கல்லாமை மற்றும் செங்கோன்மை அப்படின்ற 2 அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ கல்லாமையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லாமையும் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த கல்லாமையும் இருக்கும். ஓகேங்களா? பெரியில் வரக்கூடியது. ஆனா நம்ம சிலபஸ்ல சென்னையில இருக்கக்கூடிய கல்லாமை தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். கல்லாமை மற்றும் செங்கோன்மை அப்படின்ற 2 அதிகாரங்கள்.
அதே அன்னைக்கு 28/12/2024 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th குடிமையில் இருக்கக்கூடிய நடுவண் அரசு, 10th குடிமையில 2வது லெசனான நடுவண் அரசு அப்படின்ற நடுவண் அரசு தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அடுத்து 29/12/2024 அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் இருக்கக்கூடிய 2 அதிகாரம் பண்புடைமை மற்றும் நட்பாராய்தல். ஏன்னா நம்ம அப்படியே 2 அதிகாரமா பார்த்துன்னு வரோம். ஸோ அதில் பண்புடைமை மற்றும் நட்பாராய்தல் அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம முடிச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் 2 அதிகாரம் தான் இருக்கும், புறங்கூறாமை மற்றும் அருளுடைமை. அப்போ அடுத்த வாரம் வந்தோம் அப்படின்னா நம்ம 20 அதிகாரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், முடிச்சுட்டு இருக்கோம். 20 அதிகாரமும் முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் பக்காவை வந்து கிளியர் ஆகிடும் அந்த 20 அதிகாரமும். ஓகேங்களா, சூப்பருங்க. ஸோ அதே 29/12/2024 10th குடிமையில் இருக்கக்கூடிய 3வது பாடமான மாநில அரசு, இந்த பாடத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்போ ஒரு பக்கம் நம்ம கிட்டத்தட்ட திருக்குறள் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள் 90% முடிக்கிறோம். 10th புக்கையும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90% வந்து முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஏன்னா குடிமையில இருக்கக்கூடிய 3வது லெசன் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் குடிமையில் இருக்கக்கூடிய மற்ற லெசன்ஸ் வந்து அடுத்த வாரங்கள் என்ன ஆயிடுங்க, கவர் ஆயிடும். குடிமையில் இன்னும் 2 பாடம் தான் இருக்கும், அது அடுத்த வாரங்கள் வந்து கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியல். ஸோ பொருளியலை பொறுத்தவரைக்கும் அதுவும் ஒரு 1 வீக்கில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ 6 to 10 வந்து நமக்கு என்ன ஆகிடும், ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் +1 +2 நம்ம செலக்டடாக எந்தெந்த பாடங்கள் படிக்கணுமோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா, சூப்பர் கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை கண்டினியூ பண்ண வரவங்களுக்கு பயங்கரமாக எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்களா, ஸோ எனக்கு வந்து என்னன்னா இந்த வீக்லேருந்து நம்மளுக்கு ஆஃப் இயர்லி லீவ் வந்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ சொல்லியிருக்கப்பட்ட எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் டெய்லி 10 questions and 20 questions சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து அப்லோட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க தயாரா இருங்க, இந்த டெஸ்ட்டுக்கும் தயாரா இருங்க. ஓகேங்களா, ஸோ அதை பத்தின அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீக்குக்கான மேக்ஸ் என்ன டெஸ்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக வரவங்க இந்த லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி நீங்களும் வந்து பயன்படுத்துங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.